இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 2026 பிப்ரவரி முதல் ETA இல்லாமல் UK நுழைய தடை. மலேசியா உள்ளிட்ட 85 நாடுகளுக்கு புதிய நடைமுறை. வரும் 2026 பிப்ரவரி 25 முதல் மலேசியர்கள் ETA எனப்படும் மின்னியல் பயண அனுமதி இல்லாமல் இங்கிலாந்துக்குள் நுழைய முடியாது. சுற்றுலா, குடும்ப சந்திப்பு, வணிக பயணம் அல்லது டிரான்சிட் இடைமாற்ற பயணிகளுக்கும் இது கட்டாயமாகும். ETA இல்லாமல் விமானத்தில் ஏற அனுமதி இல்லை. இது அதிகபட்சம் 6 மாதங்கள் தங்க அனுமதி வழங்கும். மலேசியா உள்ளிட்ட 84 நாடுகளுக்கு இந்த புதிய கட்டுப்பாடு பொருந்தும். பிரிட்டன் மற்றும் ஐரிஷ் பிரஜைகள் இதில் விலக்கு பெறுவார்கள். எனினும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் பிரிட்டன் கடப்பிதழ் வைத்திருப்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராக்கில் 9 மாதத்தில் 6000க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் பிடிக்கப்பட்டன. உரிமை கோர உரிமையாளர்கள் மற்றும் அரசு சாரா இயக்கங்களுக்கு அழைப்பு. பேராக் மாநிலத்தில் கடந்த 9 மாதங்களில் ஊராட்சி மன்றங்கள் மேற்கொண்ட வீட் நடவடிக்கையில் 6000க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் பிடிக்கப்பட்டதாக மாநில வீடமைப்பு மற்றும் ஊராட்சி மன்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் சாண்டியா இங் தெரிவித்தார். மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட அதிரடி நடவடிக்கைகளில் 6338 நாய்கள் பிடிக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதிகாரிகளால் பிடிக்கப்பட்ட நாய்களை உரிமையாளர்கள் அல்லது தொடர்புடைய அரசு சாரா இயக்கங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முறையான கோரிக்கைகளை வாயிலாக கொண்டு செல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அக்காலகட்டத்திற்குள் நாய்கள் கொண்டு செல்லப்படாவிட்டால் அவை நாய்கள் கால்நடை சேவைத்துறைக்கு அனுப்பப்படும் என்றும் அங்கு அவற்றின் நிலை மதிப்பிட தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். பேராக் மாநில பாசிட்டிவ் இயக்கத்தின் பிரச்சார விளக்க குறிப்புகளை வெளியிட்ட சாண்ட்ரியா இங் தெருநாய்கள் பிரச்சனையில் சமூகத்துக்கும் பொறுப்பு உண்டு என்பதால் மாநிலம் மனிதாபிமான தீர்ப்புகளை வெளிப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட 201 ஆடவர்கள் கைது. 17 பேர் அரசாங்க ஊழியர்கள். கோலாலம்பூர் ஜாலான் ராஜா லவுட் பகுதியில் உள்ள ஒரு மென் ஒன்லி ஆரோக்கிய மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட பேரளவிலான சோதனையில் 201 ஆண்கள் கைதாகினர். அவர்களில் அறுவை சிகிச்சை மருத்துவர், துணை தலைமை வழக்கறிஞர், தூதரக அதிகாரி, அமலாக்கத்துறை உறுப்பினர்கள், ஆசிரியர் என 17 அரசாங்க ஊழியர்களும் அடங்குவர். தென்கொரியா, இந்தோனேசியா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த வாடிக்கையாளர்களும் சிக்கினர். பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற புகார்களை தொடர்ந்து 2 வாரங்களாக அணுக்கமாக கண்காணித்த பிறகு அதிகாரிகள் சோதனையில் இறங்கினர். ஆண்களுக்கான ஆரோக்கிய பராமரிப்பு மையம் என்ற போர்வையில் வேலை முடிந்து அசதியாக வரும் ஆண்களை குறிவைத்து கடந்த 8 மாதங்களாக அம்மையம் செயல்பட்டு வந்துள்ளது. உள்ளே சானா, ஸ்பா, ஜிம், நீச்சல் குளம், தனிப்பட்ட ஓய்விடங்கள் என வருகையாளர்களுக்கு ஏராளமான வசதிகள் உள்ளன. ஆனால் ஓரின சேர்க்கை உள்ளிட்ட ஒழுங்கீன நடவடிக்கைகள் அரங்கேறி வந்துள்ளன. ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ஆயுட்கால உறுப்பினர் கட்டணமாக 10 ரிங்கிட்டும், ஒவ்வொரு முறை வந்து போவதற்கு கட்டணமாக 35 ரிங்கிட்டும் விதிக்கப்படுவது தெரிய வந்தது. 19 முதல் 60 வயதிலான அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக டாங்பாங்கி போலீஸ் தலைமையகம் கொண்டு செல்லப்பட்டனர். 11 வயது மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல். சரவாக்கில் ஆசிரியருக்கு 12 ஆண்டுகள் சிறையும் பிரம்படியும். சரவாக்கில் 11 வயது மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றத்திற்காக 52 வயது ஆசிரியருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளன. மாணவியின் அந்தரங்க பகுதிகளை அவர் தொட்டது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை அடுத்து சமர்ஹான் உயர்நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது. மேல்முறையீடு செய்து அதன் தீர்ப்பு வரும் வரை தண்டனையை நிறுத்தி வைக்க அவ்வாடவர் அனுமதி கேட்டார். ஆனால் நீதிமன்றம் அதை நிராகரித்து சிறை தண்டனை உடனடியாக அமலுக்கு வரும் என தெரிவித்தது. கோதா சமர்ஹானில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் 2022 மே மாத வாக்கில் அக்குற்றத்தை புரிந்ததாக அவ்வாசிரியர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தார். ஏர்பஸ் A320 விமானங்களை பெரிய அளவில் திரும்ப பெற உத்தரவு. உலக அளவில் விமான சேவைகள் பாதிப்பு. ஐரோப்பாவின் ஏர்பஸ் விமான நிறுவனம் உலக அளவில் A320 ரக விமானங்களை பெருமளவில் உடனடியாக திரும்ப பெறுகிறது. இதில் சுமார் 6000 விமானங்கள் பாதிக்கப்படுகின்றன. கடந்த மாதம் ஒரு ஜெட்ப்ளூ விமானம் நடுவானில் திடீரென்று உயரம் பறந்து பயணிகள் சிலர் காயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அளவுக்கு அதிகமான சூரிய கதிர்வீச்சு காரணமாக விமான கட்டுப்பாட்டு மென்பொருள் தரவு செயலிழக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து அமெரிக்கா முதல் ஐரோப்பா வரை
இந்தியா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகெங்கும் பல விமான நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட விமானங்கள் அடுத்து பறப்பதற்குள் அவற்றின் மென்பொருள் பழைய பதிப்புக்கே மாற்றப்படுவதை உறுதி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளன. இது பரவலாக பயண தாமதங்களையும் சேவை ரத்துகளையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மரண தண்டனையை பெரும்பாலான சிங்கப்பூரியர்கள் ஆதரிக்கிறார்கள். வெளியுறவு அமைச்சர் விவியன் பேச்சு. சிங்கப்பூரில் மரண தண்டனைக்கு பொதுமக்கள் இன்னும் வலுவான ஆதரவை வழங்கி வருவதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூகத்தை பாதுகாக்கவும் கடுமையான குற்றங்களை தடுப்பதற்கும் இந்த தண்டனை இன்னும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். சிங்கப்பூர் அரசாங்கத்தின் அண்மைய கருத்து கணிப்புகளின்படி கொலை மற்றும் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் போன்ற மிக தீவிர குற்றங்களுக்கு மரண தண்டனையை 70% மேலான மக்கள் ஆதரிக்கிறார்கள். குற்றவியல் விசாரணை மற்றும் நீதிமன்ற செயல்முறைகள் நியாயமானவை என்ற நம்பிக்கையையும் பெருமளவில் இருப்பது தெரிய வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்காக அண்மையில் 2 மலேசியர்களுக்கு அக்குடியரசில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தட்சிணாமூர்த்தி, பி. பன்னீர்செல்வம் இருவரும் தூக்கிலிடப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இப்படி நாடு கடந்த மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்து மரண தண்டனையை ரத்து செய்ய அழுத்தம் கொடுத்து வந்தாலும் விவியன் பேச்சின் மூலம் சிங்கப்பூர் அரசு மரண தண்டனை நிலைப்பாட்டை மாற்றாமல் தொடரும் என்பது மட்டும் தெளிவாகிறது. கேமரன் மலையில் நிலச்சரிவு, சுமார் 700 குடியிருப்பாளர்களுக்கு தொடர்பு துண்டிப்பு. கேமரன் மலை ஜாலான் புன்சக் அரபெலாவில் நேற்றிரவு நிலச்சரிவு ஏற்பட்டதால் தானா ராதா புன்சாக் அரபெலா அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்த சுமார் 700 பேரது தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இரவு 8:30 மணி வாக்கில் சி பிளாக் கட்டடம் அருகே மலைச்சரிவான பகுதியில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கேமரன் மலை போலீஸ் கூறியது. இதனால் அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு செல்வதற்கான முதன்மை சாலை சரிந்து விழுந்த மண் குவியலால் மூடப்பட்டுள்ளது. பாதுகாப்பை கண்காணிக்கவும் தொடர் நிலச்சரிவு அபாயத்திலிருந்து அப்பகுதி விடுபட்டிருப்பதை உறுதி செய்யவும் ஏதுவாக தகவல் கிடைத்த கையோடு போலீஸ், APM எனும் பொது தற்காப்பு படை மற்றும் தீயணைப்பு மீட்பு குழுவினர் சம்பவ இடம் விரைந்தனர். ஆரம்பகட்ட உதவிகள் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றன. நிப்போங் தெபாலில் கால் சென்டர் போர்வையில் செயல்பட்ட மோசடி கும்பல், 2 பங்களா வீடுகளில் 18 பேர் கைது. வாடிக்கையாளர் சேவை மையம் என்ற போர்வையில் ஜப்பானியர்களை குறிவைத்து பினாங்கில் செயல்பட்டு வந்த மோசடி கும்பல் ஒன்று கூண்டோடு சிக்கியுள்ளது. நிப்போங் தெபால் சிம்பாங் அம்பாட்டில் உள்ள 2 பங்களா வீடுகளில் நவம்பர் 20ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் ஒரு பெண் உட்பட 18 பேர் கைதாகினர். அவர்களில் 14 பேர் ஜப்பானிய பிரஜைகள், எஞ்சிய 4 சீன நாட்டவர்கள் ஆவர் என பினாங் போலீஸ் கூறியது. 5000 ரிங்கெட் முதல் 8000 ரிங்கெட் வரையிலான சம்பளத்தில் கடந்த 3 மாதங்களாக அங்கு கால் சென்டர் பணியாளர்களாக வேலை செய்து வந்ததை சந்தேக நபர்கள் ஒப்புக்கொண்டனர். டெலிகிராம் வாயிலாக விவரங்களை பெற்று ஜப்பானிய போலீஸ் அதிகாரிகளாக ஆள்மாறாட்டம் செய்து ஜப்பானியர்களை ஏமாற்றுவதை இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. மோசடி வலையில் சிக்கியவர்களிடம் கோ என்ற ஜப்பானிய செயலி வாயிலாக இக்கும்பல் பணத்தை கறந்து விடுவது விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து பல்வேறு முத்திரைகளான 49 கைபேசிகள், 13 ஐபேட் சாதனங்கள், 3 மடிக்கணினிகள், 4 வாக்கி டாக்கி கருவிகள், 25 பக்கங்களுக்கு ஜப்பானிய மொழியில் எழுதப்பட்ட மோசடி வசனங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. கைதானவர்கள் மோசடி குற்றவாளிகளுக்கான 420வது சட்டப்பிரிவின் கீழ் விசாரிக்கப்படும் நிலையில் முன்பின் தெரியாதோரிடம் இருந்து வரும் அழைப்புகள் குறித்து அதிக கவனத்தோடு இருக்குமாறு பொதுமக்களை போலீஸ் அறிவுறுத்தியது. காதலியை காணவில்லை, தேடி தேடி கைபேசி பேட்டரியும் காலியானதால் போலீசிடம் உதவி கேட்ட காதலன். KLIAவில் ருசிகர சம்பவம். KLIAவில் போலீசாரிடம் உதவி கேட்ட ஆடவரின் செயல் இணையத்தில் வைரலாகி வருகிறது. காரணம், அவர் கேட்ட உதவி ஏதோ ஆபத்து அவசரத்திற்காக அல்ல, மாறாக தனது கைபேசி பேட்டரி தீர்ந்து போனதால் அந்த ஆடவர் தனது காரை போலீஸ் வாகனத்தின் பின்னால் நிறுத்த ஒரு போலீஸ்காரர் வந்து காரணம் கேட்பதும், உடனே அவர் போலீஸ் காரில் கைபேசி சார்ஜ் இருக்கிறதா என கேட்பதும் போலீஸ் ரோந்து காரின் டேஷ் கேமராவில் பதிவான வீடியோவில் தெரிகிறது. தான் சுமார் 30 நிமிடங்கள் விமான நிலையத்தில் சுற்றி அங்கு வேலை செய்யும் தனது காதலியை தேடிக் கொண்டிருந்ததாகவும், ஆனால் கைபேசி பேட்டரி தீர்ந்து விட்டதால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கூறினார். போலீசாரும் சிரித்துக் கொண்டே அவருக்கு 10 நிமிடங்கள் வரை சார்ஜ் செய்ய அனுமதி அளித்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பலர் நகைச்சுவையாக கருத்து தெரிவித்தனர். போலீசை விட காதலி திட்டுவார் என்ற பயமே அந்த ஆடவருக்கு அதிகம் போல என்று வலைதளவாசிகள் கிண்டல் அடிக்கின்றனர்.
மலேசிய சுகாதார பராமரிப்பு சேவைக்கு ஆபத்தா? மலேசிய மருத்துவ நிபுணர்களை தருவிக்கும் ஆர்வத்தை சிங்கப்பூர் உறுதிப்படுத்தியது. சிங்கப்பூர் அதன் வெளிநாட்டு மருத்துவர்கள் ஆட்சேர்ப்பு திட்டத்தில் மலேசியாவும் உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. அக்குடியரசு பெரும்பாலும் உள்ளூர் மருத்துவர்களையே நம்புகிறது. என்றாலும் தேவை ஏற்பட்டால் வெளிநாடுகளில் இருந்து, குறிப்பாக மலேசியா, இந்தியா, இங்கிலாந்து மருத்துவ நிபுணர்களை தருவிக்கவும் தயார் என சிங்கப்பூர் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். எனினும் அது சிறிய எண்ணிக்கையாகவே இருக்கும் என்றார் அவர். சிங்கப்பூரில் தற்போது 3 மருத்துவக் கல்லூரிகள் ஆண்டுக்கு சுமார் 550 மருத்துவர்களை உருவாக்குவது குறிப்பிடத்தக்கது. மலேசிய மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தாதியர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கி சிங்கப்பூர் கவர முயற்சிப்பதாக நீண்ட காலமாகவே செய்திகள் பரவி வந்தன. எனினும் சுகாதார அமைச்சான KKM அவற்றை மறுத்தது. காரணம், அது தனியார் அரசாங்கத்தின் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் முயற்சி அல்ல என்றும், மாறாக அந்நாட்டு தனியார் மருத்துவமனைகளின் முயற்சி மட்டுமே என்றும் விளக்கியது. தற்போது சிங்கப்பூர் அரசாங்கமே தகவலை உறுதிப்படுத்தியிருப்பதால் மலேசியாவில் மருத்துவர் பற்றாக்குறை அதிகரிக்கலாம் என்ற கவலை மீண்டும் எழுந்துள்ளது. வெளிநாட்டினர் இருவர் போலி கடப்புதல்களை பயன்படுத்தவில்லை. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA-வில் வெளிநாட்டினர் இருவர் போலி கடப்புதல்களை பயன்படுத்தி நாட்டுக்குள் நுழைய முயற்சித்ததாக அண்மையில் பகிரப்பட்ட காணொலி உண்மையற்றது என்றும், அவர்கள் முறையான பயண ஆவணங்களுடனேயே பயணித்ததாகவும் உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடின் நஸ்ரின் இஸ்மாயில் தெரிவித்தார். போஸ்னியா மற்றும் சீன நாட்டவர்களான அந்த பயணிகளிடம் நடத்தப்பட்ட சோதனைகளின் வழி அவர்களிடம் முறையான கடப்புதல்கள் இருந்தது கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். முக்கியமானது என்னவென்றால், நாங்கள் மேற்கொண்ட சோதனையில் அவர்களின் கடப்புதல் போலி இல்லை என்பது தெரிய வந்தது. எங்களின் தரவுகள் உள்ளது. எந்த நுழைவாயில் மூலம் அவர்கள் உள்ளே நுழைந்தனர், உண்மையான கடப்புதல் இருந்தது, உண்மையான பயண ஆவணங்கள் இருந்தன என்றார் ஸ்ரீ சைஃபுடின் நஸ்ரின் இஸ்மாயில். இன்று சரவாக் கோத்த சமரஹான் கம்புங் சென்டாபாருவில் மலேசிய மடானி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்.